நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नमः श्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतारश्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. கும்பகோணம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆறாமுதனுடைய சன்னிதானத்தில் நாதமுனிகள் ஆறாமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் தென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே அப்படிங்கிற பாசுரத்தை செவிசாய்த்து அது முடியும் பொழுது 1010 அப்படிங்கிறத வரதையும் கேட்டு இந்த 1000 பாசுரங்கள் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்க சொன்னவரோ நாதமுனிகள் அப்படிங்கிற ஒரு மகாத்மாவால் தான் இந்த பாசுரங்கள் திரும்பி கிடைக்க போகிறது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறார். அவர் யார்கிட்ட சொல்கிறார் அப்படின்னுட்டா நாதமுனிகள் கிட்டேயே சொல்கிறார். நாதமுனிகளுக்கு ஆச்சரியம் தாங்கலை. பகவான் தன்னை கொண்டு இப்படி ஒரு லீலை பண்ண போகிறானா? 4000 பாசுரங்கள் இருந்தது, அதிலே இது 1010 நம்மாழ்வார் அருளிச் செயல்கள். நாதமுனிகளை கொண்டு இந்த 4000 பாசுரங்களையும் எப்படி பகவான் திரும்பி கொண்டு வரப்போறான் எனக்கு தெரியாது. ஆனால் கர்ண பரம்பரையா எல்லாரும் பேசிக்கிறா. என்ன பேசிக்கிறா? நாதமுனிகள் ஒரு மகாத்மா வருவார், தாமிரபரணி நதி தீரத்தில் இருக்கக்கூடிய பராங்குசதாசர் அப்படிங்கிற மகான் கிட்டேந்து மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய ஆச்சாரியனான நம்மாழ்வார் விஷயமா சாதித்தருளியே 10 பாசுரங்களை உபதேசமாக வாங்கிண்டு அதை 12000 ஆவர்த்தி சொன்னாரானால் இந்த பாசுரங்கள் கிடைக்கும்னு பேசிக்கிறார். அருமையானதாச்சே. இதை கேட்கணும், இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல எவ்வளவு ஆசை இருக்கும். நாதமுனிகள் அந்த க்ஷணமே கிளம்பி தாமிரபரணி நதி தீரத்தை அடைந்து பராங்குசதாசர் அப்படிங்கிற மகான் கிட்டேந்து மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் விஷயமா சொன்ன 10 பாசுரங்களை உபதேசமாக வாங்கிண்டு 12000 ஆவர்த்தியை அதை ஜபம் செய்ய நம்மாழ்வார் அர்ச்சாவதார திருமணியிலிருந்தே பிரத்யக்ஷமாகி இவர் ஆசைப்பட்டதோ 1000க்கு அவர் அனுகிரகம் பண்ணினதோ 4000. இன்றைக்கு 12 ஆழ்வார்கள் அருளிச் செயல்கள் இருக்கட்டும், நாதமுனிகள் இல்லை அப்படின்னுட்டா இந்த 4000 இன்றைக்கு நம்முடைய கைகளில் கிடைக்காது. வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரை எப்படி வரது அப்படின்னுட்டா லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னா சாக்ஷாத் நாராயணன். நாராயணனுக்கு அடுத்தது பிராட்டி, பிராட்டிக்கு அடுத்ததான் விஸ்வக்ஷேனர்னு சொல்லக்கூடிய சேனை முதலியார், சேனை முதலியாருக்கு அடுத்தது நம்மாழ்வார். மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத ஒரு பெருமை நம்மாழ்வார்க்கு. ஆண்டாளை பற்றி சொல்லும் பொழுது நாம் சொல்லுவோம், எந்த பெருமாள் கோவில்லையும் போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கு நாம் போகும் பொழுது அங்கே 12 ஆழ்வார்களுடைய சன்னிதானத்தில் போனால் ஆழ்வார்களுடைய கோஷ்டியிலையும் ஆண்டாளுக்கு ஸ்தானம் உண்டு. பெருமாளுடைய மூலஸ்தானத்தினுடைய கர்ப்ப கிரகத்தில் அந்த குலசேகர படி அடியில் நாம் நின்றுண்டு பெருமாளை சேவிக்கும் பொழுது பெருமாளுக்கு பக்கத்தில் தாயாருங்கிற ஸ்தானத்திலையும் ஆண்டாள் நிற்கிறா. இது வேற எந்த ஆழ்வாருக்கும் இல்லாத ஒரு பெருமை நம்முடைய நாச்சியாருக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல நம்மாழ்வாருக்குன்னு ஒரு தனி பெருமை என்ன அப்படின்னுட்டா ஆழ்வார்கள் ஸ்தானத்திலையும் நம்மாழ்வாருக்கு ஸ்தானம் உண்டு, ஆச்சாரியனுடைய ஸ்தானத்திலையும் நம்மாழ்வாருக்கு ஸ்தானம் உண்டு. நாம் ஏற்கனவே சொன்ன நாராயணன், பிராட்டி, விஸ்வக்ஷனர் போன்றவர்கள் எல்லாம் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தவர். நம்மாழ்வார் பூலோகத்தில் பிறந்தவர்.
நம்மாழ்வார்கிட்டேந்து இந்த நாதமுனிகளுக்கு 4000 திவ்ய பிரபந்தங்களும் கிடைத்ததுனாலே நம்மாழ்வாருக்கு அடுத்ததான் நாதமுனிகள். நாதமுனிகளை அடுத்து யார் வரா அப்படின்னுட்டா உய்யக்கொண்டான். உய்யக்கொண்டானுக்கு அடுத்ததான் மணக்கால் நம்பி. மணக்கால் நம்பிக்கு அடுத்ததான் ஆளவந்தார். ஆளவந்தாருக்கு அடுத்ததா பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகளுக்கு அப்புறம் ராமானுஜர். இப்படியா அந்த லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படிங்கிறது வருது. ஆச்சாரியன் அப்படிங்கிறவருக்கு என்ன அப்படி ஒரு ஸ்தானம் அப்படின்னுட்டா, சம்சாரிகளான நாம் இப்போ பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டுருக்கோம்னு நினைக்க வேண்டாம். நாம் எல்லாருமே ஏன் வாழறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோமானால், நம்ம நாமே கேட்டுக்கொண்டோமானால் ஒரே ஒரு பதில் தான் நமக்கு தெரியும். பிறந்து விட்டோம், அதனால் வாழ்கின்றோம். வேற என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கு வேற என்ன பதில்? ஏன் வாழ்கின்றோங்கிறதுக்கு வேற என்ன பதில்? ஏன் ஒரு நாளைக்கு மரிக்க போகின்றோம் அப்படிங்கிறதுக்கு என்ன பதில்? இதெல்லாம் பதில் கிடையாது. பிறந்ததுனால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இப்போ பிறந்ததுனால வாழ்கின்றோம்னு நினைக்கின்றோம் இல்லையா? அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இப்படி எவ்வளவோ பிறவிகள். முற்பிறவினா ஒரு பிறவின்னு அர்த்தம் இல்லை, 2 பிறவிகள்னு அர்த்தம் இல்லை, 3 பிறவிகள்னு அர்த்தம் இல்லை, கோடான கோடி பிறவிகள் நாம் பிறந்திருக்கோம். பிரளயம் வரைக்கும் திரும்பி திரும்பி பிறந்து 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 இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து ஒரு கால் அத்தகைய மகா பிரளயம் பர்யந்தம் நாம் முக்தி அடையவில்லை என்றால் பிரளயத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சிருஷ்டியிலே திரும்பியும் வருவோம். நமக்கு இதுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பிறவிகள் நம்ம அடைந்தாயிடுது. கோடிக்கணக்கான பிறவிகள் நமக்கு காத்துன்றிருக்கு. இதுக்கு முன்பாக வந்த கோடிக்கணக்கான பிறவிகள்லையும் சரி, வரக்கூடிய கோடிக்கணக்கான பிறவிகள்லையும் சரி, நமக்கு மனித பிறவி தான் கிடைக்கும் அப்படின்னு அறுதியிட்டு சொல்லவும் முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புழுவாய் எப்படி வேண்டுமானாலும் நாம் பிறக்கலாம். மனித பிறவி இருந்து, மனித பிறவியிலே நமக்கு எல்லா இந்திரியங்களும் பூர்ணமாக இருந்தும், சத்சங்கம் இருந்தும், இவ்வளவு ஆச்சாரியர்களும் சாதுக்களும் வந்து நமக்கு ஹிதோபதேசம் பண்ணியும் நாம் பகவத் விஷயத்தில் பாராமுகமாக இருக்கின்றார் போலே வேறு ஒரு பிறவி கிடைக்கும் பொழுது நம்ம என்ன பக்தி பண்ணிட போகிறோம்? மனித பிறவி இல்லாத வேறு ஒரு பிறவியிலே நமக்கு எங்கேருந்து பக்தி வந்துட போகிறது? திரும்பி திரும்பி இத்தகைய சம்சாரத்திலே ஒன்றிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னுட்டா, வீதியில் ஒருத்தன் நடந்து போகிறான். நடந்து போகும்பொழுது வீதியில் ஆங்காங்கு குழி வெட்டி வச்சிருக்கா இல்லையா? ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்காக பெரிய குழி வெட்டுறா, கேபிள் போடுறதுக்காக குழி வெட்டுறா, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் குழி வெட்டுறா. அது மாதிரி இப்படி வீதியில் நடந்து போகின்றவன் கவனமில்லாமல் நடந்து போனதுனாலே ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டான். அவன் விழும்பொழுது பார்த்தா ராத்திரி 9 மணி 10 மணி இருக்கும். அது ட்ரைனேஜ் அடியில் ஓடுறது, அண்டர் கிரவுண்டில் ஓடுறதுனால இவன் விழுந்துட்டானே தவிர, நல்ல வேளை இவ்வளவுதான் தண்ணி இருக்குது அவனுக்கு, மேலே தண்ணி இல்லை, உயிர் போகலை, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. தீ சுற்றி மொத்தம் பார்த்தா ஒரே தண்ணி, சாக்கடை தண்ணி ஓடுறத, கும்பி நாத்தம் தாங்கலை அவனுக்கு. இப்படி மேலே வரணும்னா எதையாவது பிடிச்சுட்டா தானே அப்படி ஜம்ப் பண்ணி வர முடியும். அங்கே பிடிச்சிக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாததுனால அப்படியே நின்றுட்டுருக்கான். தண்ணி அடிக்கிறது, வேகம் இருக்குது. அப்படி இருக்கிறவனுக்கு நல்ல வேலையாக அன்றைக்கு பார்த்தா அந்த தண்ணி எவ்வளோ குறைச்சலாக தான் ஓடுறதே தவிர இவனை தள்ளிண்டு போகிற மாதிரி ஒரு வேகம் இல்லை. நல்ல காலம் அவனுக்கு. கூப்பாடு போட்டு பார்க்குறான், சார் சார்னு கூப்பிடுறான், சத்தம் போடுறான், கத்துறான். ராத்திரி 11 மணி, ரொம்ப போக்குவரத்து இல்லாத ஒரு வீதி, அது தெருவாக இருக்கிறதுனால அங்கே போகிறவா யாரும் இல்லை, யார் காதுலையும் விழலை. எப்படியாவது பொழுது விடியட்டும், பொழுது விடிஞ்சாலாவது இந்த பக்கம் 10 பேர் 20 பேர் போனால் அவர்களை கூப்பிடலாம் அப்படின்னு காத்துன்ருக்கான். கார்த்தால பொழுது விடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெரு வழியாக நடமாட்டம் வரும். யாராவது காய்கறி வாங்கிறதுக்கு வருவான், இந்த பக்கம் ஆஃபீஸ் போகிறதுக்கு வருவான், வாக்கிங் போகிறதுக்காவது வருவா. நம்ம எப்படியாவது கூப்பாடு போட்டு சார் ஐயோ அம்மா அப்பான்னு கத்தினா யாராவது வந்து நம்மளை கை தூக்கி விட மாட்டாளா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கான்.
ஆனால் அப்படியும் காலத்தால் ஒரு யாருமே வரல. ஒரு 8-9 மணிக்கா யாரோ ஒருத்தர் அந்த பக்கம் போகிற சத்தம் கேட்டுது இவனுக்கு. சத்தம் போட்டால் அவர் வந்து எட்டி பார்த்தார். ஐயோ பாவமே, ஒருத்தன் விழுந்து கிடக்கானே, என்னப்பா வேணும்? ராத்திரி விழுந்த உடனே அவன் நினைத்து கொண்டிருந்தது என்னன்னா, யாராவது வந்தால் மேலே வந்துடலாம். கார்த்தாலையும் அப்படி தான் நினச்சான். ஆனால் ராத்திரி அவன் விழும்பொழுதே சாப்பிடாமல் விழுந்துட்டதுனாலே, கார்த்தால இவ்வளவு காலம் ஆகியும் அவன் சாப்பிடாததுனாலே இப்போ பசி அவனுக்கு. அந்த பசி அதிகமாக இருக்கிறதுனாலே அந்த மேலேருந்து ஒருத்தரை பார்த்து, சார் இங்கே பக்கத்தில் ஏதாவது கடை இருக்கா பாருங்கோ, எனக்கு ஏதாவது இட்லி வாங்கிட்டு வரேலாம், ரொம்ப பசிக்கிறது சார் அப்படின்னு ஒருத்தன் கேட்டானால், அவனுக்கு தான் மேலே வரணும் அப்படிங்கிற இருக்கிறதுல காட்டிலும் இந்த பசியை போக்கிக்கணும் அப்படிங்கிறதுல தானே அவனுக்கு நோக்கம் அதிகமாக இருக்கு. முதல்ல என்னவோ மேலே வரணும் தான் நினச்சான். ஆனால் இப்போ பசி அதிகமாக இருக்கும் பொழுது பசியை பற்றி சிந்தனை வந்து மேலே வரதை பற்றி அவனுக்கு அடுத்த சிந்தனை வந்துடுத்தும். அவனுக்கு தோணலை மேலே வந்துட்டா பசியும் போயிடும், நம்ம தப்பிச்சுக்கலாம்னு தோணலை. அது மாதிரி சம்சாரிகளாக இருக்கக்கூடிய நாம் ஒரு காலம் இந்த உலகத்தில் உழன்று வரும் பொழுது பகவானே வந்தாலும் கூட அந்த பகவான்கிட்ட கூட இந்த சம்சாரம் அப்படிங்கிற நோய் இருக்கே, இது என்னை தொடர்ந்து வந்துருக்கு, இந்த பவரோகம், இந்த பவரோகத்திலிருந்து எனக்கு ஒரு நிவர்த்தி வேணும், எனக்கு முக்தி வேணும், சாஸ்வதமாக ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து உன்னை அனுபவிக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் வேணும் அப்படிங்கிறதுக்கு கேட்கறதுக்கு இல்லாமல், அத்தகைய பகவான் வந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற ரீதியிலையோ, குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற ரீதியிலையோ, எனக்கு வேலை கிடைக்கணுங்கிற ரீதியிலையோ, அல்லது கஷ்டம் விலகணும் அப்படிங்கிற ரீதியிலையோ, இல்லை கடன் விலகணும் அப்படிங்கிற ரீதி ஏதாவது ஒரு அல்ப விஷயங்களை அர்த்தார்த்தியா நம்ம கேட்டுன்றோம். என்ன காரணம்னா, முக்தியை விட இப்ப நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது இந்த சம்சாரத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய துக்கங்கள். சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளும் நாம் அனுபவிக்கக்கூடிய துக்கங்களும் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு முக்தி கூட இப்ப 2வது பட்சமா போயிடுது. இப்படியே பல காலம் இந்த சம்சாரத்தில் உழன்று வந்துருக்கோம். அதனால தான் இந்த சம்சாரத்திலேயே இருக்கக்கூடிய நமக்கு இந்த சம்சாரத்திலேருந்து வெளியில் வரணும்னு தெரியலை, வெளியில் வரணுங்கிற ஆசையும் இல்லை. இப்படியே வந்துருப்போமா? இது ஒரு சங்கிலி மாதிரி தொடர்ந்து வந்துருக்கு. இந்த சங்கிலியை அறுத்துண்டு, இந்த பிறப்பு இறப்புங்கிற சங்கிலியை அறுத்துண்டு எப்போ பகவான் கிட்ட போவோம் அப்படின்னா, எந்த ஒரு பிறவியில், எந்த ஒரு ஜென்மாவில் ஒரு ஆச்சாரியனுடைய பரிபூர்ணமான கடாட்சத்துக்கு நீ பாத்திரமாறையோ, ஒரு ஞானியினுடைய, ஒரு மகாத்மாவுடைய ஒரு பரிபூர்ணமான கடாட்சத்துக்கு நமக்கு பிராப்தமாகிறதோ, அந்த பிறவிதான் நம்ம திரும்பி பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சம்சார சக்கரத்திலிருந்து, இந்த சங்கிலியிலிருந்து நம்ம விடுபட்டு பகவானுடைய திருவடி அடையிறோம். ஆச்சாரியனை அடையணும், குருவை அடையணும், ஞானியை அடையணும், சாதுக்களை அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விஷயத்தில் தான் நமக்கு அதிகமான கவனம் தேவையாக இருக்கு. அதிகமான கவனம் என்ன அப்படின்னு விட்டா, குரு அப்படிங்கிற சப்தம் இல்லைன்னா ஞானி இல்லை ஆச்சாரியன் இல்லை சாது அப்படின்னா யாருங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறது என்ன முக்கியம் அப்படின்னா, நான் ஞானின்னு ஒருத்தர் சொல்கிறதுனால அவரை ஞானின்னு நம்ம ஏற்றுக்க முடியாது. ஒருத்தர் குருன்னு சொல்கிறதுனால அவரை குருன்னு நம்ம ஏற்றுக்க முடியாது. சாது மகாத்மா அப்படிங்கிறது இதெல்லாம் தனக்குத்தானே கொடுத்துக்கிற பட்டமோ உலகம் கொடுக்குற பட்டமோ இல்லை. 10 பேர் சேர்ந்து இவர் சாது, 10 பேர் சேர்ந்து இவர் குரு, 10 பேர் சேர்ந்து இவர் ஞானி, 10 பேர் சேர்ந்து இவன் ஆச்சாரியன், 10 பேர் சேர்ந்து இவன் மகாத்மா அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிறவர்கள் ஒரு தேர்ந்து எடுத்தோ இல்லது ஒரு யூனிவர்சிட்டி மூலமாகவோ கொடுக்கக்கூடிய ஒரு பதவி மாதிரி, பட்டம் மாதிரி கிடையாது. இந்த ஆச்சாரிய பட்டத்தையோ இந்த குரு ஞானி மகான் அப்படிங்கிற பட்டத்தையோ பகவான் ஒருத்தனுக்கு கொடுக்கணும். பகவான் கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இதை தான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் நம்ம அழகாக பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சாட்சாத் மகாலட்சுமியான சீதையை, பிராட்டியை ஜீவாத்மா அப்படிங்கிற கோஷ்டியில் நாம் சேர்த்து பார்த்தோமானால், அந்த பிராட்டியானவள் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற இலங்கையில் 10 மாதங்கள் அசோகவனத்தில் இருக்கா. வால்மீகி 11 மாதங்கள்னு சொல்லலை, 9 மாதங்கள்னு சொல்லலை, 10 மாதங்கள்னு அவர் குறிப்பிட்டு சொல்வதற்கான காரணம் என்னன்னா, ஒரு ஜீவன் கர்ப்பத்தில் 10 மாதங்கள் தானே வசிக்கிறது.
அதனாலே ஒரு ஜீவன் 10 மாதம் இந்த கர்ப்ப அவஸ்தையை அனுபவிச்சுருக்கு. கர்ப்ப அவஸ்தையை அனுபவிச்சுருக்கும் பொழுது கூட இருக்கக்கூடிய ராட்சசிகள்லாம் கர்ப்ப வேதனையைத்தான் சொல்றது. அப்போ அந்த ஜீவனை பகவான் தடுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறான், தங்கிட்ட சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ பகவான் அடையறதுக்கு ஆசைப்படுறதை காட்டிலும் பகவான் நம்ம சேர்த்துக்கிறதுல தான் அதிக ஆசைப்படுறான். அதிக ஆசைப்படுறதுனால தான் இங்கு பிராட்டியான சீதை எந்த முயற்சியும் பண்ணாம எப்பொழுதும் அழுது கொண்டிருப்பவர்களாகவும் உபவாசம் இருக்கக்கூடியவளாகவும் இருக்கிறத பார்க்கிறோம். சரீரமே கிருசமா போயிடுத்து, அவளுக்கு ஸ்நானம் இல்லை, ஆகாரம் இல்லை, எப்பொழுதும் அழுது கொண்டிருக்காளே தவிர முயற்சி அப்படிங்கிறது ஒன்றும் பண்ணலை. முயற்சியே ஒன்றும் பண்ணலை. ஆனால் இங்கே ராமபிரான் தான் எப்படி சீதையை சேர்த்துக்கலாம், சீதையை சேர்த்துக்கலாம், சீதையை யார் கண்டுபிடிப்பா, எப்படி போகலாம்னு தவிக்கிறார். பகவான் தான் ஒரு ஜீவனை எப்படி தங்கிட்ட சேர்க்கணுங்கிற விஷயத்தில் பரிதவிப்பு அதிகமாக இருக்குது. அப்போ சுக்ரீவன் உள்பட, ஜாம்பவான் உள்பட, நலன் உள்பட, நீலன் உள்பட எவ்வளவு பேரும் கூட வரும்பொழுது, அங்கதன் உள்பட எவ்வளவோ வானர சைன்யங்கள் கூட வரும்பொழுது, இவ்வளவு பேர்கிட்டையும் இல்லாமல் சாட்சாத்து ராமச்சந்திர பிரபு தன்னுடைய அடையாளமான அந்த ராம நாமம் எழுதிய அந்த மோதிரத்தை ஹனுமார் கையில் மட்டும்தான் கொடுக்கிறார், வேறு யார்கிட்டையும் கொடுக்கல. இதிலிருந்து என்ன தெரியறது அப்படின்னா, இந்த இடத்துல ஹனுமார் குரு, சீதை அப்படிங்கிறவன் ஜீவன், பகவான் அப்படிங்கிறவன் ராமர். அந்த பகவான் ஒரு சம்சாரத்தில் வேண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவனை தங்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கான ஒரு ஆச்சாரியனை அனுப்புறது அப்படிங்கிறது பகவானா அனுப்பணுமே தவிர, நான் தான் குரு, நான் தான் சுவாமி, நான் தான் மகாத்மா, நான் தான் ஞானி அப்படின்னு ஒருத்தன் கிளம்பி விட்டானால் அவனை ஆசிரிச்சு உனக்கு ஒரு க்ஷேமமும் கிடையாது. அதனால அனுமார் கையில் மோதிரத்தை, அதுவும் என்ன ராமன் நாமாங்கித சொல்லுவோம் இல்லையா, ஒரு கவர்மெண்ட்லேருந்து யாராவது வந்தால் அவள் ஐடென்டிட்டி கார்டு காண்பிப்பா இல்லையா, அது மாதிரி இந்த இடத்துல வெறும் மோதிரம்னு சொல்லக்கூடாதா, ராம நாமாங்கித அச்சு போட்டு இவர் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறதுக்கான அதில் சீல் வச்சு அந்த மோதிரத்தை கொடுத்து அனுப்புகிறார். அப்படிங்கிறதுனாலேயே அத்தகைய ஒரு ஆச்சாரியன், ஆச்சாரியன் அப்படின்னுட்டா பகவானால் அனுப்பி வைக்கப்பட்ட ஆச்சாரியன். பகவானால் அனுப்பி வைக்கப்பட்ட ஆச்சாரியன்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னுட்டா, நமக்கு இதெல்லாம் புரியாத விஷயம். கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்களே நம்ம பெரும்பாலும் புரியலை, புரிஞ்ச விஷயங்களையும் எவ்வளவோ தவறுகள் நேர்ந்துடுறது நம்ம அறிந்தோ அறியாமலையோ. அதனால நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னுட்டா, ஆச்சாரிய பரம்பரை அப்படிங்கிறது ஒன்று இருந்து அத்தகைய பரம்பரையில் வரக்கூடியவர்களாக இருந்தார்களானால் அவர்களை நம்பி ஆசரிக்கத்தக்கவர்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் இத்தகைய ஒரு அபிச்சின்னமாக தைலதாரையான ஒரு ஆச்சாரிய பரம்பரையே பகவானே ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதுதான் நாம் பார்த்துட்டு வரோம். அந்த பரம்பரை எங்கே ஆரம்பிக்கிறதுனா சாட்சாத் நாராயணன்ட்டேந்தே ஆரம்பிக்கிறது. அடுத்தது பிராட்டி, அடுத்தது சேனை முதலியார், அடுத்தது நம்மாழ்வார், இப்படி வரக்கூடிய அந்த ஆச்சாரிய பரம்பரையில் வரக்கூடிய அத்தகைய மகான்களை நாம் ஆசிரிச்சோமானால் நமக்கு அப்புறம் சந்தேகமே வேண்டாம். இவர் மகாத்மாவா, மகாத்மா இல்லையா, இவர் ஆசிரிச்சது சரியா தப்பா, போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற அந்த சந்தேகமே இல்லாததுனால தான் இத்தகைய ஒரு ஆச்சாரிய பரம்பரையே பகவானே நமக்கு அமைத்து கொடுத்து சம்சாரிகள் அதை கொண்டு பகவானுடைய திருவடியை, தன்னுடைய திருவடியை அடையறதுக்கு வழிபடுறான்.